பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜயநகர் பேரரசு சார்ந்து ஒரு சில முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம்ப்பா. இதில் பாருங்க, அதாவது மதுரா விஜயம் அப்படின்ற நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா கங்காதேவி அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. யார் இந்த கங்காதேவி அப்படின்னா முதலாம் புக்கருடைய பையன் குமார கம்பண்ணா அவருடைய மனைவி தான் கங்காதேவி மதுரா விஜயம் எழுதினவங்க. சரிங்களா? அதாவது இந்த குமார கம்பண்ணா என்ன பண்ணியிருப்பாரு, மதுரை வரையும் படையெடுத்து வந்து சுல்தானிய அரசர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு, மதுரை சுல்தானியத்துக்கு. அது போக ஒரு நாயக்க அரசையும் நிறுவிட்டு போயிருப்பாரு. ஸோ அவருடைய பெருமையை வந்து வெளியில் சொல்கிற விதமாக இந்த மதுரா விஜயம் அப்படின்ற நூல் குமார கம்பண்ணாவோட மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்டிருக்கும். இந்த பாக்ஸ் ஒன்று. இன்னொன்று பாருங்க, இந்த அதாவது விஜயநகரம் இருந்த பகுதி தற்போது ஹம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஹம்பி அப்படின்றது எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கப்பா. துங்கபத்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த ஹம்பி. ஸோ யுனெஸ்கோ ஹம்பியை வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1986. சரிங்களா? அது புக்கில் இல்லை, பட் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் எது அப்படின்னா இந்த அமுக்த மாலியதா அப்படின்றது தெலுங்கு இலக்கியத்தோட தலை சிறந்த நூல். சரிங்களா? இது எழுதினது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். 2 நூல் எழுதியிருப்பார், ஜாம்பாவதி கல்யாணம், அமுக்த மாலியதான்னு சொல்லிட்டு. ஜாம்பாவதி கல்யாணம் வந்து சமஸ்கிருத நூல், ஆனால் அமுக்த மாலியதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழி நூல். சரிங்களா? இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோதை தேவி அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கோதை தேவி அப்படின்றவங்க ரங்கநாதருக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு அந்த மாலையை அணிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரங்கநாதருக்கு அணிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமுக்த மாலியதா நூலில் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். சரியா? அதாவது பெரியாழ்வாரோட மகள் தான் கோதை தேவி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 7th புக்குப்பா. 7th புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் விஜயநகர பாமினி அரசுகள் அப்படின்றதில் இருக்குது. இது 3மே ரொம்ப முக்கியமான பாக்ஸ்பா, படித்து வச்சுக்கோங்க. நன்றி.